இப்போ அவர் அப்பாக்காரர் இருக்காரு. அவருக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு வாங்கினாரு. பையன் பேரில் எழுதி வச்சிட்டாரு. பையனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை. வீடு எந்துதான் அப்படின்னு ஒரு வெள்ளத்தாளில் பையனுக்கு எழுதி இது வீடு எந்து நீ கையெழுத்து போட்டு கொடுன்னு பையனே கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் அது செல்லாது. என்ன செல்லும்? பத்திரப்பதிவு ஆஃபீஸில் போய் பையன் ஒத்துக்கிட்டு அப்பா பேருக்கு எழுதி கொடுக்கணும். இல்லை எந்த தான் வீடு நான் உட்காந்துக்குவேன்னு சொன்னால் உட்கார முடியுமா? கோர்ட்டுக்கு போனால் எங்கே போனாலும் யார் பேரில் இருக்குது பத்திரம் அப்படின்ற அளவுக்கு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கட்சி பைலா என்ன சொல்லுதுன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவர் நான் தான் தலைவர்னு இப்போ நியமிச்சுக்கிட்டாரு. கேட்டால் அவருடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு நான் தான் தலைவர்னு. அப்படிலாம் கட்சி நடைமுறை கிடையாது. பொதுக்குழு கூட்டி மறுபடியும் பதவி காலம் முடிந்தாலும் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு அங்கீகரிக்கணும். இவர் தொடர்றாரா இல்லை அன்புமணி ராமதாஸ் இது ராமதாஸ் தலைவராகிட்டாரு அப்படின்றத பொதுக்குழு அங்கீகரிக்கணும். இப்போ இவங்க ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி கிடக்குறாங்க. இப்போ கட்சி என்கிட்ட தான் இருக்குன்னா பெரும்பான்மை அங்கே தான் இருக்காங்க. இப்போ நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டி ஐயா தெய்வம் அவர் நிறுவனராகவே தொடர்றாரு, நான் தலைவரை தொடர்றேன், இவர் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர், அவங்க திலகபாமா பொருளாளர் அப்படியே தொடர்றோம் அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்த மாவட்ட செயலர் ஏற்கனவே இருந்தவங்களாம் நீக்கிடுறோம் அப்படின்னு இது பண்ணி பொதுக்குழு அங்கீகாரம் வாங்கிட்டாருன்னா அது செல்லும்.